மரத்தாலே போடுங்க. மரம் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு தேக்கு மரத்தில் போட்டால் 2 வருஷம் 3 வருஷம் வரும். மற்ற மரம் எல்லாமே 1.5 வருஷத்தில் மக்கிடுதுங்க. தேக்கு மரம் மட்டும் தான் 2 வருஷம் 3 வருஷம் மேலே தாங்குது. பாக்கி எந்த மரமாக இருந்தாலும் உடனே மக்கி போயிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். இந்த கருப்போசு கிடைச்சா முயற்சி பண்ணி பாருங்கள். கருப்போசு கிடைக்கலையா, கருப்போசு கிடைக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருப்போசு கிடைக்கல அப்படின்னா இதுமாதிரி கல்லுத்தூணை வாங்கி போடுங்க. கல்லுத்தூண் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, நீங்கள் மரத்தால் போடுறேன்னு சொன்னீங்க, திரும்பி பார்த்தா கல்லுத்தூணை காட்டுன்னு சொல்லாங்க. நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு இப்போ மொத்தமாக வந்து 100 களி போடணும் அப்படின்னா ஒரு 10 தூணை போடுமே சொல்லி 10 தூண் போட்டேங்க. 10 கல்லுத்தூண் போட்டேன். அது பார்த்தோன்னா கல்லுத்தூண் போட்டபடியே இருக்குது. மரத்தில் ஆனதெல்லாம் போயிடுச்சு. மரத்தை போக நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா கல்லுத்தூண் ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம் சொல்லி 1 by 1 செஞ்சுக்கலாம் சொல்லி முதலீடு ஒரே நேரத்தில் போடாமல் நம்மளோட கஷ்டத்தை நீக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு போடலாம் அப்படின்ட்டு நம்ம கல்லுத்தூணை இப்போ பொறுமையாக போட்டுலாம் விட்டுட்டோம். இப்போ நம்ம உதாரணம் சொல்ல போனால், இப்போ இந்த மரம் போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம உடனே பார்த்தோன்னா இது போன்ற கருப்போஸை நம்ம உடனே பயன்படுவோம். இந்த கருப்போஸ் போட்டு அதுக்குள்ளே காங்கிரீட் போட்டாலோ அல்லது மண் கொட்டினாலும் உங்கள் விருப்பத்தை போகுதுங்க. இந்த கருப்போஸ் ஒன்றுனா கருப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து முடியாத பட்சத்துக்கு நம்ம கல்லுத்தூண் போடுவோம். ஸோ இப்படிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டுக்கிட்டு போகலாங்க. எடுத்தோடனே பெருசாக முதலீடு பண்ணுறது என்னோடய தனிப்பட்ட முறையில் திரும்ப சொல்கிறது தாங்க. முதலீடு அதிகமாக போட்டிங்கன்னா பண்ணையில் இழப்பீடு நிறைய சந்திப்பீங்க. இழப்பீடு சந்திக்கும் போது இந்த பண்ணை தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் நிறைய பார்த்தது பார்த்தீங்கன்னா, எனக்கே ரொம்ப 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 கஷ்டமாக நிறைய அனுபவிச்சிருக்கேன். இதில் ஏன்டா இந்த தொழிலை செஞ்சுட்டு படாபாடு போடுறேன். என்னோடய நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போனாங்க. ஃபாரின் போனோம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சானோ. கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறது, திரும்ப ஃப்ளாட்டு வாங்குறது, என்ன கொல்லை வாங்குறது, நிலம் வாங்குறது, ஏதோ ஒன்று வாங்கினே தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாட்டியும் நம்ம பண்ணை தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கிட்டோங்க. அதை என்ன பெருமையாக சொல்லிக்கலாம். பண்ணை தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா ஒரு ஆட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க பார்த்தோன்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு அனுபவிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஏன்னா மாட்டு பண்ணை வச்சுன்னா மாட்டு பண்ணையில் வந்து பார்த்தோன்னா உதாரணத்துக்கு பால் மாடு வச்சுன்னா பால் மாட்டில் டிகிரி வெள்ளம்மா, திடீர்னு ஒரு மாட்டுக்கு ஒரு கன்றுக்குட்டி வயிற்றுலேயே இருந்துருச்சு. போன்ற மாடெலாம் கன்றுக்குட்டி வயிற்றுலேயே இருந்துச்சு. இறக்கும்போது பார்த்தோன்னா அது பெரிய இழப்பீடு. இப்போது அது இறந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் 1 வருஷம் இந்த மாட்டை தண்டமாக மேய்ச்சாகணும். அந்த மாடு அடுத்த மாதம் கன்று போடும். இது போன்று பார்த்தோன்னா நம்ம பண்ணையிலே நிறைய இழப்புகள்லாம் இருக்குதுங்க. கருப்போசு இருக்கவங்க பார்த்தோன்னா முதலே அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கருப்போசு இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா இப்போ உங்கள்கிட்ட நிலம் இருந்ததுனாக்கா இப்போ மானியத்தில் கிடைக்கிது நிறையா கருப்போசு. அந்த கருப்போசை நீங்கள் வாங்கிட்டா நல்லதுங்க. அந்த 20 அடி கருப்போசு தருவாங்க. அதை வந்து 3ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருப்போசு கட்டினா ரொம்ப 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 சிறந்தது தாங்க. கருப்போசு கிடச்சவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 10 அடிக்கோ அல்லது இல்லை ஒரு 3